VVPAT அல்லது Voter Verifiable Paper Audit Trail ஆனது EVM பயன்பாட்டின் புதிய இணைப்பாகும். இதற்கு 2 கூறுகள் உள்ளன. அவையானவை யூனிட்டின் மெயின் பாடி மற்றும் VVPAT ஸ்டேட்டஸ் டிஸ்ப்ளே யூனிட் ஆகும். VVPAT-ஐ தயார் நிலையில் வைக்கும் முறை. latch-ஐ விடுவியுங்கள். பேட்டரியை பொருத்தி கதவை மூடுங்கள். பேப்பர் ரோல் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து ஸ்பிளிண்டலை பேப்பர் ரோலில் நுழைக்கவும். ஸ்பிளிண்டலை க்ரூவினிலும் இப்பொழுது நுழைக்கவும். பேப்பர் ரோலின் விளிம்பை பேப்பர் இன்சிஷன் கைடினுள் நுழைத்து பேப்பர் ஃபீட் நாபை 4 முறை வல சுழற்சியாக திருப்பவும். VVPAT சிஸ்டத்தின் முதல் நிலை பரிசோதனையானது FLC DEO நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட BEL அல்லது ECIL பொறியாளரை கொண்டு செயல்படுகிறது. இந்நிகழ்வானது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் செய்யப்படுகிறது. பின்பு சட்டமன்ற தொகுதிக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் VVPAT ஒதுக்கப்படுகின்றன. அதன் பிறகு அத்தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. VVPAT தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் முடிவானதும் தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் தேர்தலுக்காக தயார் செய்யப்படுகின்றன. வேட்பாளரின் வரிசை எண், பெயர், சின்னம் மற்றும் நோட்டாவின் சின்னம், அதாவது none of the above ஆகிய அனைத்தும் ECIL நிறுவனம் அல்லது BEL நிறுவனம் ஆகியவற்றின் பொறியாளர்களின் உதவியோடு VVPAT-இல் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. RO ஆபீஸில் VVPAT யூனிட்டின் செயல்முறைகள் சோதிக்கப்படும். இதற்காக கட்டுப்பாட்டு கருவி, வாக்குப்பதிவு கருவி மற்றும் VVPAT ஆகியவற்றை கொடுக்கப்பட்டுள்ள கேபிள் மூலம் இணைக்க வேண்டும். இந்த யூனிட்டை ஆன் செய்த பிறகு VVPAT செல்ஃப் டெஸ்ட் ஸ்லிப் அச்சிடப்படுகிறது. மாதிரி வாக்குப்பதிவுக்கும் இதே நடைமுறையை கடைபிடிக்கவும். ஸ்லிப்பில் இருக்கும் தகவலானது அழுத்தியுள்ள சுவிட்சுடன் ஒத்துப்போகிறதா என்பதை சோதிக்கவும். இதே செயல்முறையை போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் நோட்டாவிற்கும் திரும்பவும் செய்யவும். பின்னர் அது சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். VVPAT டேட்டா பதிவுகள் மற்றும் கட்டுப்பாட்டு கருவியின் பதிவுகள் ஒத்துப்போக வேண்டும். இதில் மனநிறைவு அடைந்த பிறகு கட்டுப்பாட்டு கருவியை நிறுத்தி கேபிள் இணைப்பை துண்டிக்கவும். கட்டுப்பாட்டு கருவியில் மாதிரி வாக்குப்பதிவு முடிவுகளை VVPAT யூனிட்டில் இருந்து சேகரிக்கப்பட்ட சீட்டுடன் ஒப்பிட்டு சரிபார்க்க வேண்டும். VVPAT-உடன் தேர்தல். டிராப்பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் தேர்தலுக்கு முன் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் முன்னிலையில் சீல் செய்ய வேண்டும். தேர்தலின் போது VVPAT மற்றும் VSDU ஆனது வாக்குப்பதிவு கருவியுடன் வைக்கப்படும். இப்படித்தான் VVPAT-ஐ அமைக்க வேண்டும். தேர்தலின் போது வாக்காளர் தனது வாக்கை பதிவு செய்யும் போது VVPAT ஆனது காகித சீட்டினை 7 நொடி வரை காண்பிக்கும். அதற்குள் வாக்காளர்கள் தங்களது தேர்வினை சரிபார்க்கலாம். 7 நொடிக்கு பிறகு இந்த சீட்டு தானாகவே துண்டிக்கப்பட்டு VVPAT-இன் சேகரிக்கும் பெட்டியில் விழுந்துவிடும். அதில் வாக்காளர்கள் தங்களின் தேர்வை சரிபார்க்கலாம். ஆனால் இந்த சீட்டினை வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியாது. VSDU-வில் தகவல் இல்லை என்றால் மற்றும் கட்டுப்பாட்டு கருவியில் லிங்க் எரர் இருந்தால் இயந்திரத்தை முழுமையாக மாற்றவும். VSDU எரர் கோட் 1 என்று காட்டினால் பேட்டரியின் சக்தி குறைந்துள்ளது என்று அர்த்தம். அப்படி என்றால் பேட்டரியை மாற்றவும். எரர் கோட் 2 என்று குறிப்பது பிரிண்டர் எரர் ஆகும். இந்த நிலையில் VVPAT கருவியை மாற்றியாக வேண்டும். VVPAT யூனிட்டை மாற்றும் போது அல்லது VVPAT-இன் பேட்டரியை மாற்றும் போது அல்லது கேபிளை இணைக்கும் போது கட்டுப்பாட்டு கருவியை நிறுத்த வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள்.
தேர்தல் முடிந்த பிறகு விவிபேட் யூனிட் பெட்டியை சீல் செய்ய வேண்டும். வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேர்தல் பொருட்களில் கூடுதல் பொருட்களை சரிபார்க்கவும். வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் விவிபேட் 1, விவிபேட் ஸ்டேட்டஸ் டிஸ்ப்ளே யூனிட் VSDU 1, அடிஷனல் பவர் பேக் விவிபேட் பிரிண்டர் யூனிட் பயன்பாட்டிற்காக 1, விவிபேட் சிஸ்டம் கொண்டு செல்வதற்கான பெட்டி 1, மாதிரி வாக்குப்பதிவின் அச்சிட்ட சீட்டை சீல் செய்ய தடிமனான காகிதத்தில் செய்யப்பட்ட என்வலப் 2, பிளாக் பேப்பர் என்வலப் சீலிங்கிற்காக பிளாஸ்டிக் பெட்டி 1, பிளாஸ்டிக் பாக்ஸை சீல் செய்ய பிங்க் பேப்பர் சீல் 2, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 49 MA படி வாக்காளரின் அறிவிப்பு படிவம் டெக்ளரேஷன் ஃபார்ம் 100 பிரதிகள், பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் எண்ண செய்யப்படும் முடிவுகள். ஏதேனும் ஒரு வாக்குச்சாவடி அல்லது தொகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடி சம்பந்தப்பட்ட பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் அல்லது விவிபேட் எண்ணை ஏதாவது ஒரு வேட்பாளர் அல்லது அவரின் தேர்தல் அல்லது வாக்கு எண்ணும் முகவர் எழுத்து மூலம் ஆரோவிடம் விண்ணப்பம் செய்வார். ஆரோ அந்த விண்ணப்பத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிராகரிப்பார். இது அவருக்கு தகுந்த காரணம் இல்லாததாக இருந்தால் அவ்வாறு செய்வார். பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் எண்ணலாமா வேண்டாமா என்பதை ஆரோ ஸ்பீக்கிங் ஆர்டரை எழுத்து வடிவமாக கூறுவார். ரிட்டர்னிங் ஆபீசர் முடிவெடுக்கும் போது சில தகுந்த சலுகைகளை தருவது. A. வாக்குச்சாவடியில் பதிவு செய்யப்படும் மொத்த வாக்குகளில் வெற்றி பெறும் வேட்பாளருக்கும் மற்றும் மனு கொடுத்துள்ள வேட்பாளருக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் பட்சத்தில். B. EVM இல் ஏதாவது கோளாறு நேர்ந்தாலோ அல்லது தேர்தலின் போது மாற்றப்பட்டாலோ. மற்றும் C. விவிபேட் பேப்பர் ஸ்லிப் அச்சிடப்படவில்லை என்ற புகார் வந்தாலோ அல்லது வாக்குச்சாவடியில் தேர்தலின் போது வாக்காளரால் ரூல் 49 MA கீழ் புகார் கொடுக்கப்பட்டாலோ. இது தொடர்பாக ஆரோ தனது முடிவினை தெரிவித்து அதன் காரணத்தை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். விவிபேட்டின் அச்சிடப்படும் காகித சீட்டினை எண்ணும் செயல்முறையை பின்னர் பார்ப்போம். பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் மற்றும் விவிபேட்டை சீலிங் மற்றும் ஸ்டோரேஜ் செய்வது. முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் விவிபேட்டின் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் எண்ணப்படுகிறதோ அல்லது இல்லையோ விவிபேட்டின் டிராபாக்ஸில் இருக்கும் அனைத்து பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் மற்றும் செல்ஃப் டெஸ்டட் ரிப்போர்ட்ஸ் ஆகிய அனைத்தும் சீல் செய்யப்பட்டு கீழ்வரும் முறையில் பாதுகாக்கப்படுகிறது. அட்ரஸ் டேகை நீக்கிவிட்டு டிராபாக்ஸில் இருந்து பேப்பர் ஸ்லிப்ஸை எடுக்கவும். எந்த ஒரு பேப்பர் ஸ்லிப்பும் விவிபேட்டின் டிராபாக்ஸில் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். விவிபேட்டின் டிராபாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட அனைத்து பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸும் தடிமனான கருப்பு காகிதத்தாலான என்வலப்பில் வைக்கவும். இந்த கருப்பு என்வலப்பை சிவப்பு மெழுகு கொண்டு தேர்தல் ஆணையத்தின் ரகசிய சீலை பயன்படுத்தி சீல் செய்து ஆரோவிடம் ஒப்படைக்க வேண்டும். என்வலப்பின் மேல் தேர்தலின் பெயர், எண் மற்றும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் மற்றும் எண் மற்றும் சபை பிரிவின் பெயர், வாக்குச்சாவடியின் விவரங்கள், கட்டுப்பாட்டு கருவி மற்றும் விவிபேட்டின் யூனிக் சீரியல் நம்பர், தேர்தல் தேதி மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் தேதி ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். சீல் செய்யப்பட்ட கருப்பு என்வலப்பை இதற்கென கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேகமான பிளாஸ்டிக் பெட்டியில் வைக்கவும். பிளாஸ்டிக் பெட்டியை பிங்க் பேப்பர் சீல் கொண்டு சீல் செய்ய வேண்டும். பிங்க் பேப்பர் சீல் உடைக்காமல் பெட்டியை திறக்க முடியாத அளவுக்கு சீல் செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பெட்டியை சீல் செய்த பிறகு பிங்க் பேப்பர் சீல் மீது ஆரோ கையெழுத்திடுவார். பிளாஸ்டிக் பெட்டியின் மேல் தேர்தலின் பெயர் மற்றும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் மற்றும் எண் மற்றும் சபை பிரிவின் பெயர் மற்றும் எண், வாக்குச்சாவடியின் விவரங்கள், கட்டுப்பாட்டு கருவி மற்றும் விவிபேட்டின் யூனிக் சீரியல் நம்பர், தேர்தல் தேதி மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் தேதி ஆகியவை குறிப்பிட வேண்டும். இந்த பிளாஸ்டிக் பெட்டிகள் தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து சட்ட ரீதியான ஆவணங்களுடன் வைக்கப்படும். இவை தேர்தல் வழக்கு பதிவு செய்யப்படும் காலம் வரை அல்லது தேர்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கின் முடிவு உரிய நீதிமன்றத்தால் இறுதியாக அறிவிக்கப்படும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும்.
இந்த பிரிண்டட் பேப்பர் சீல் உள்ள பிளாஸ்டிக் பெட்டிகள் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் திறக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ கூடாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விவிபேட்டின் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் எண்ணுவது. ஒருவேளை ஆரோ விவிபேட்டின் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் எண்ண முடிவு செய்தால் கீழ்வரும் செயல்முறையை பின்பற்றுவார். இம்மாதிரியான விவிபேட்டுகளை கொண்ட வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மேஜை அல்லது மேஜைகளுக்கு கொண்டு வரப்படுகிறது. டிராப் பாக்ஸின் அட்ரஸ் டேகை சரிபார்த்து எந்த வாக்குச்சாவடியுடன் தொடர்புடையது என்பதை உறுதி செய்யப்படும். பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் எண்ணுவதற்கு ஆரோவால் உத்தரவிடப்படுகிறது. அட்ரஸ் டேகை நீக்கி டிராப் பாக்ஸில் இருந்து பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்பை வெளியே எடுக்கவும். விவிபேட்டின் டிராப் பாக்ஸில் எந்த ஒரு பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். விவிபேட்டில் எந்த ஒரு பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்பும் இல்லை என்பதை அனைத்து வாக்கு எண்ணும் முகவரிடம் காண்பிக்கவும். ஒருவேளை விவிபேட் தேர்தலின் போது மாற்றப்பட்டால் அந்த வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து விவிபேட் யூனிட்டுகளும் வாக்கு எண்ணும் மேஜைக்கு கொண்டு வர வேண்டும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து படிகளையும் ஒவ்வொரு விவிபேட் யூனிட்டுகளுக்கும் பின்பற்றவும். ஒருவேளை விவிபேட் ஆனது தேர்தலின் போது மாற்றப்பட்டால் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் சரியாக வெட்டப்பட்டிருக்காது மற்றும் அநேகமாக அது முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ வெட்டப்படாமல் தொங்கிக் கொண்டிருக்கும். இது விவிபேட்டின் டிரான்ஸ்பரண்ட் விண்டோ மூலம் தெளிவாக தெரியும். இது போன்ற தொங்கும் பாதி வெட்டிய பேப்பர் ஸ்லிப்பை எண்ணக்கூடாது. பாதி வெட்டிய தொங்கும் பேப்பர் ஸ்லிப்பை தயவு செய்து கிழிக்க முயற்சிக்காதீர்கள். இயந்திரம் பேப்பர் ஸ்லிப்பை வெட்டாதவரை வாக்கானது கட்டுப்பாட்டு கருவியால் பதிவு செய்யப்படாது. இந்த நிலையில் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் சரியாக வெட்டப்படாத கடைசி வாக்காளருக்கு தேர்தல் தினத்தன்றே விவிபேட்டை மாற்றிய பிறகு தனது வாக்கினை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். விவிபேட்டுடன் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு டிராப் பாக்ஸிலும் செல்ஃப் டெஸ்ட் ரிப்போர்ட் உடைய பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் இருக்கும். இது சுலபமாக அடையாளம் காணப்படும், ஏனென்றால் அதில் பெயர் அல்லது வேட்பாளர் சின்னம் கிடையாது. இந்த பிரிண்டட் பேப்பர்களை பெயர் மற்றும் வேட்பாளர் சின்னம் உள்ள மற்ற பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்களுடன் பாதுகாக்க வேண்டும், ஆனால் எண்ணப்படக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரின் அனைத்து பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்பை வேட்பாளர்களுக்காக செய்யப்பட்ட பிஜன் ஹோலில் போடவும். பிறகு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நோட்டாவையும் சேர்த்து 25 ஸ்லிப் உள்ள மூட்டைகள் கட்டவும். பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் ஆனது பிறகு வாக்கு எண்ணும் பணியாளர்களால் எண்ணப்படுகிறது. எண்ணப்பட்ட பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்பின் முடிவுகளை உரத்த குரலில் அறிவிக்கவும். மேலும் வாக்கு எண்ணும் முகவர்களிடம் காட்டவும். கட்டுப்பாட்டு கருவியில் பதிவாகி இருக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்பிற்கும் இடையே ஏதாவது பொருத்தமில்லாமல் இருந்தால் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் எண்ணிக்கையின்படி முடிவுகளை திருத்துங்கள். திருத்தப்பட்ட எண்ணிக்கையை ஆரோ அறிவித்து முடிவுகளை தெரிவிப்பார். விவிபேட்டின் சில முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். விவிபேட் பேட்டரியை மாற்ற வேண்டும் என்றால் கட்டுப்பாட்டு கருவியை ஸ்விட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். விவிபேட்டை மாற்ற வேண்டியிருந்தால் கட்டுப்பாட்டு கருவியை ஸ்விட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். கேபிளை துண்டிக்கும் முன் அல்லது இணைக்கும் முன் CU-ஐ ஸ்விட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள்.